தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மகளிர் உரிமை சம்பந்தமாக சில தகவல்களை நம்ம பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது விண்ணப்பம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஷார்ட் அவுட் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அறிவிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இப்ப வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது இல்லாம ஒரு 4 லட்சம் பேர்த்த வந்து இதுல இணைச்சிருக்காங்க. மொத்தமா ஒரு 2 கோடி மக்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த தடவை வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. 2 கோடி பேர் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி இருந்தவங்க வந்து கழிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் புது விண்ணப்பம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே நம்ம பாத்துக்கலாம். அவங்களவா மட்டும்தான் 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தமிழக ஆட்சியில வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில முன்னாடி இருந்த திட்டம் இருக்கு பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது. இப்ப அரசு வந்து என்ன பண்ணிருக்கு, பெயர் மாத்திட்டாங்க. இப்ப வந்து அதுக்கு மதிப்பு மிகு மகளிர் திட்டம்னு மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாசம் நமக்கு 1000 ரூபாய் வந்தது மகளிர் உரிமை தொகையுடைய 1000 ரூபாய் தான் வந்திருக்கோ தவிர இந்த மதிப்பு மிகு திட்டம் வந்து இன்னும் அப்டேட் ஆகல. அதை தான் அப்டேட் பண்றதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிப்படியாக வந்து கணக்குகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி வந்து ஃபுல்லாவே செக் பண்ணி பேக்ரவுண்ட் செக் எல்லாம் போய் எடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில சிலர் வாங்கியிருப்பாங்க. அவங்க இந்த ஆட்சியில வந்து என்ன இருப்பாங்க, வசதி வந்திருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொடுக்கும்போது அவங்க எலிஜிபிளா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எலிஜிபிள் இல்லாம கூட இருப்பாங்க. ஐடி வந்து பே பண்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொந்த வீடு வாங்கிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தின் காரணமாக அவங்களெல்லாம் செக் பண்ணி என்ன பண்ண போறாங்க, ரிமூவ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் 1,03,00,000 மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுல பலன் பெற்றுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில 1,30,00,000 மக்கள் வந்து பலன் பெற்று கொண்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 15,600 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு காசா கொடுத்துட்டு இருக்காங்க. 15,600 கோடி. அப்படி இருக்கும் போது அந்த 15,600 கோடியே இப்ப வந்து 10,000 கோடி கடனுக்கு மேல இருக்கிறதுனால சமாளிக்க முடியாம இருந்துட்டு இருக்கும் போது உடனே எடுத்து 2,500 ரூபாய் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியாது, இவங்களால சுத்தமா சமாளிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, படிப்படியா ஏத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போது கவர்மெண்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து டிவி கேக்கு வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, உடனே வந்து 2,500 ரூபாய் கொண்டு போகாதீங்க, 1000 ரூபாவை படிப்படியா ஏத்துங்கன்னு இருக்காங்க. ஒருவேளை முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு 500 ரூபாய் மட்டும் ஏத்தி பாருங்கன்னு இருக்காங்க. அப்ப 1,500 ரூபாவாக உயரும். ஒருவேளை 1,500 ரூபாவாக உயர்த்தப்பட்ட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 23,400 கோடி வந்து செலவு செய்ய வேண்டியது இருக்குமா. இப்ப வந்து 15,000 இருந்தது, 23,000 வெறும் 500 ரூபாய் ஆட் பண்ணாவே ஆயிருது. அப்ப ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் கொடுத்தாவே இவ்வளவு வருதுங்கும் போது உடனே 2,500 ரூபாய் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு படிப்படியா தான் ஆட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு 1000 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலரை ரிமூவ் பண்றாங்கன்னு சொன்னல, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 15% மக்களை வந்து ரிமூவ் பண்றாங்க. 15% மக்கள்னா என்ன அர்த்தம், 100ல 15 பேருன்னு அர்த்தம். அப்ப ஏன் இவ்வளவு பேர்த்த ரிமூவ் பண்றாங்கன்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இப்ப இறந்துருப்பாங்கல்ல, அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல இறந்துருப்பாங்கல்ல, அந்த இறந்தவங்களுடைய குடும்பம் இப்ப வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டு அதை வந்து இது பண்ணாம ரிமூவ் பண்ணாம வாங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களை வந்து ரிமூவ் பண்றாங்க. 60 வயசுக்கு மேல மட்டுமே 15% மக்கள் இருக்காங்களாமா. பாத்துக்கோங்க, இப்ப மகளிர் உரிமை தொகை நம்ம வாங்குறோமே 1,30,00,000, அதுல 15% வந்து 60 வயசு தாண்டவங்களா இருக்காங்க. அவங்களை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணாலும் அவங்களுக்கு எதுக்காக ரிமூவ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளான் பண்ணிருக்காங்க. அதை கூட எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இதுல இருந்து ரிமூவ் பண்ண உடனே அந்த பக்கம் சேர்த்து விட்டுறலாம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் கிடைக்காது. ஆனா உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து ஒரு 3,000 ரூபாங்கிற மாதிரி கிடைக்கும். அதாவது முதியோர் தொகைன்னு சொல்றாங்க. பொதுவா பென்ஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் பென்ஷன் கிடைக்கும். அது இல்லாம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதியோர்கள், ஊனமற்றவர்கள், அதுக்கப்புறம் வந்து அனாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட். அதுக்குள்ள என்ன பண்றாங்க, இவங்களை கொண்டு போறதாக சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 15% வந்து ரிமூவ் ஆக போகுது. அது இல்லாம 4 லட்சம் பேர்த்த ஆட் பண்ணிருக்காங்க. யார் அந்த 4 லட்சம் பேர்னா கடந்த ஆட்சியில எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 4 லட்சம் பேர். அப்ப அந்த 4 லட்சம் பேர்த்தையும் சேர்த்து ஒரு 2 கோடி பேர்த்துக்கு கொடுக்கலான் இருக்கிறதாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக தகவல் வந்திருக்கு. மொத்தத்துல படிப்படியா தான் காசு ஏறப்போகுது. பழைய லிஸ்ட்ல இருந்தவங்க இந்த தடவை லிஸ்ட்ல இருப்பாங்களா அப்படிங்கிறது உறுதி கிடையாது. ஒரு சில காரணத்துக்காக அவங்களை ரிமூவ் செஞ்சுட்டு புது ஆட்களையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஸ்கீமை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா
குறைஞ்சது அந்த 60 வயசுக்கு மேல இருக்காங்கல்ல 15% அவங்களே 20 லட்சம் மக்கள் வராங்களாமா. அப்ப வந்து 20 லட்சம் மக்கள் இதுல இருந்து வந்து ரெடியூஸ் ஆனா என்ன ஆகும்? இப்போதைக்கு 1,30,00,000 வாங்கிட்டு இருக்காங்களா, அடுத்தது 1,10,00,000 பேர் தான் வாங்குற மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆட் ஆகிற 4 லட்சம் பேர் இதுல சேர்ந்து ஒரு 1,50 கோடி வந்து என்ன பண்ணுவாங்க, தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அடுத்த ஆண்டு வாங்குற மாதிரி நடைமுறைப்படுத்தப்படும் வந்து சொல்லப்படுது. அடுத்து இந்த மூத்த குடிமக்கள் இருக்காங்களே, அதாவது வந்து இப்படி வந்து முதியோர்களாக இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே OAP அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு 1,200 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. முதியோர் உதவி தொகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 1,200 ரூபாவையும் இப்ப என்ன பண்ண போறாங்க, படிப்படியா உயர்த்த போறாங்க. எப்படி 1,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் ஆக போதோ, அதே மாதிரி 1,200 ரூபாய் முதியோர் உரிமை தொகை 3,000 ரூபாய் ஆக போது. அந்த முதியோர் கூட தான் இப்ப மகளிர் உரிமை தொகையில வாங்கிட்டு இருந்த அந்த பெண்களையும் சேர்த்து விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இன்னும் அது மட்டும் இல்லாம மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே வந்து 60 முதல் 80 வயது வரை பயனாளிகள் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. 80 வயது வரை இருக்கவங்களுக்கு 200 ரூபாவும் 80க்கு மேல இருக்கவங்களுக்கு 500 ரூபாவும் இருந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாம மாற்றுத்திறனாளிகள் விதவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து மத்திய அரசும் வந்து வழங்கிட்டு இருந்துச்சு. பாத்துக்கோங்க, மாநில அரசு தனியா வழங்கினாங்க, மத்திய அரசு தனியா வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ண போறாங்க, இப்ப கருத்தில் கொண்டு முதியோர் திட்டத்துக்குள்ள வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்பத்த நிலைமையை வந்து குறிக்கக்கூடிய ஒயிட் பேப்பரை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இதுதான் எங்க நிலைமை, கவர்மெண்ட் இந்த கஷ்டத்துல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொன்னதன் மூலமாக இது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்ட்டு. இருந்தாலும் எலெக்ஷன் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய வந்து அறிவிப்புகளை 2 பேரும் மாத்தி கொடுத்தாங்க. DMK 2,000 சொன்னாங்க, இவங்க 2,500 10வது சிலிண்டர் தரேன்டாங்க, உடனே நகை தரேன்டாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டாங்க. இப்பதான் வந்து என்ன சொல்றாங்க, வெள்ளை அறிக்கையை விட்டுருக்கோம், அதனால நீங்க பாத்துக்கோங்க, நீங்க வந்து உடனே எங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுதான், அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்தணும், இவ்வளவு நம்ம சொல்லி வச்சிருக்கோம்னா உடனே கொடுத்தோம்னா நமக்கு என்ன கஜானா காலி ஆயிரும்னு சொல்லிட்டு இப்ப ஏத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்தணும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி கொடுக்கப்படும். லிஸ்ட் எல்லாம் புதுசா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா சேர்றவங்களும் சேர்ந்துக்கிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. எப்ப விண்ணப்பம் வரும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரையும் வந்து அதுக்கான டேட்டா அறிவிக்கல. அவங்க கலந்தாய்வு முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க. அந்த விண்ணப்பம் வந்து வர்றதோட முக்கியம் என்னன்னா, அந்த விண்ணப்பத்தை அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கார்டுகள் சொல்றாங்க, ரேஷன் கார்டுகள். அந்த ரேஷன் கார்டுக்காரங்க மட்டும்தான் அதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம். நான் மகளிர் உரிமை தொகை வாங்கணும்னா நம்மளிடத்துல முக்கியமாக அரிசி கார்டுகள் இருக்கணும். அரிசி கார்டுலயே 3 வகையான அரிசி கார்டு இருக்குது. அதாவது வந்து ஒரு சிலர் வந்து என்னன்னா தினக்கூலி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து வருமானமே நிரந்தரமா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அரிசி கார்டு கொடுத்திருப்பாங்க. AAYன்னு சொல்லக்கூடிய அரிசி கார்டு. அடுத்தது PHH அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு குறைந்த வருமானம் மட்டுமே வருது, வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா NPHH அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வறுமை கோட்டுக்கு மேல இருப்பாங்க, ஆனா இவங்களும் வந்து என்ன வாங்க அரிசி தான் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல அரிசி கார்டு வாங்குறவங்க தான் பெரிய எலிஜிபிலிட்டியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். 60 வயசுக்குள்ள 21 வயசுக்கு மேலன்னு சொல்லிட்டு பார்த்து முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதை போட்டு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கக்கூடிய கைட் எல்லாம் பண்ணுவோம். இப்போதைக்கு அப்ளிகேஷன் வெளியே வரல, பார்க்கலாம். இவங்க வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லிஸ்ட் எடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கழிக்கிறதெல்லாம் கழிச்சிட்டு கூட்டுறதெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வெளியே விடுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து தகவல் வரும், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே அப்ளை பண்ணிக்க முடியும்.